பாகுபலி சிரிச்சானோ கோமாளியா. ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் ஜொராங்க ஃபிஷரி போர்ட்டு. வாங்க இன்னைக்கு என்னென்ன மீன் இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ? 10 இல்லையா? ஒரு பேஸ்கெட் 10. ஒரு பேஸ்கெட்ல இருந்துச்சு. இது வந்து நம்ம இங்க வந்தாலே சூரையை தான் தேடுவோம். சூரை கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். 1 கிலோ வந்து 6 வள்ளி சூரை. எவ்வளோ? 6 வள்ளியா? ஆமாம், 6 வள்ளி சொன்னாங்க. மெயினாக சூரை கிடச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம். இது வந்து நம்ம வஞ்சிர மீன் தனியாக எப்படி வச்சுருக்காங்க பாருங்க, பெரிய இடத்து மீன் போல இருக்கு. இறால் பாரு, அப்பா இறாலெல்லாம் அப்படியே துடிக்குது, உயிரோடையே தான் கிடக்கு எல்லா இறாலுமே. இன்னைக்கு வந்து இறால் எல்லாமே நல்ல உயிரோட தான் இருக்கு, எல்லாம் நிறைய இறால். இது என்னப்பா தனியாக கிடக்கு அனாத மாதிரி, யாருப்பா? இந்த மீன் எல்லாமே வந்து 8 வள்ளி 80 காசு போட்டிருந்தாங்க 1 கிலோ. நார்மலாகவே ஹாஸ்டலில் வாங்கினா எப்படியும் ஒரு $10 குறைஞ்சபட்சம் போடுவாங்க, அதுக்கு மேலே தான் இருக்கும். அது இல்லாமல் வஞ்சிரம் நிறைய இருந்தது. வஞ்சிரம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, ரேட்டும் ஓகே தான். $10 சொன்னாங்க 1 கிலோ, $10. நார்மலாக நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ வந்துச்சு? ஒரு 600 சம்திங் வந்துச்சு. வெளியே வாங்கினா எப்படியும் ஒரு $15 மேலேயே தான் இருக்கும் ஒரு வஞ்சிரம். இறால் தாங்க, ஐயோ துடிக்கிறத பாருங்க, வேற லெவல். சாப்பிட தான் தோணலை இதை பார்த்தா, உயிரோட இருக்கிறத பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இறால் எல்லாமே. நண்டு வந்து எவ்வளவு? 10 வள்ளி நண்டு வந்து 1 கிலோ 10 வள்ளி. நிறைய இடத்துல நண்டு இருந்துச்சு. அது இல்லாமல் இது என்ன மீனுன்னு தெரியல. ஒரு மீன் $35 சொன்னாங்க. 6 கிலோ வரும்னு நெருக்கி அப்படின்னு 6 கிலோ இருந்துச்சு. சால்மன் மீன். அது பக்கத்துலேயே இந்த மீன் பேர்லாம் எனக்கு தெரில. 8 வள்ளி 80 காசு. இந்த மீன் ஒரு 2 கிலோ வாங்கணும், ரேட்டு கம்மி தான். 1 கிலோ 5 வள்ளி தான் சொன்னாங்க. அது ஓகே தான், ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல. 2 கிலோ வாங்கியிருக்கிறோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அது மாதிரி இங்கே மீனை க்ளீன் பண்ணியும் கொடுக்குறாங்க. க்ளீன் பண்ணி எப்படின்னா வேறு கடைகளுக்கு அனுப்பிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். க்ளீன் பண்ணி இதை பாருங்கள், நம்ம திரிகை மீன் எப்படி அழகாக கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மக்களே கொஞ்சம் அங்கிட்டு மாறி நில்லு, தூக்கி வீசிட போகிறான் அப்படியே தோலை எடுத்து. பாருங்க, நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்துருக்காங்க பாருங்க. ஐயோ பார்த்துட்டான். நிறைய இடத்துலையும் க்ளீன் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி பார்த்ததில்ல, இப்போ நிறைய இடத்துல க்ளீன் பண்ணி கட் பண்ணி பார்சல் போட்டு வைக்கிறாங்க கடைகளுக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் காரை, குதிப்பு காரை அப்படின்னு சொன்னாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வரத்தா அப்படி வேற லெவலு. இது எல்லாமே 10 வள்ளி. 1 கிலோ ஒரு பேக்கெட்டில் இருக்கிறது, ஒரு பேஸ்கெட்டில் இருக்கிறது $10. 2 கிலோக்கு மேலே இருக்கும். இந்த மீன் நல்லா இருக்கும், குழம்பு வச்சாலும் அப்படி தான். நம்ம அந்த மீன் பொளிச்சது இருக்குல்ல, அந்த மீன் பொளிச்சதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த கேரளா ஸ்டைலு. இது வவ்வா மீனுன்னு சொல்லுவாங்க. நல்ல ரேட்டு, $10 மேலே தான் இருக்கும் ரேட்டு. இதெல்லாம் வாங்குறதில்ல, நம்ம போனால் நம்ம ரேட்டுக்கு எது கட்டுப்படி ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாங்குறது. ப்ளஸ் நம்ம ஒரு மீனை தான் அதிகமாக வாங்குவோம். முரல் ரூமில் வாங்கி சமைப்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை. ஏதோ இது கட்டை முரல், அப்புறம் நீள முரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் தெரியுதா? சூரை மீன் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இது வந்து வங்கட மீன். இது வந்து அயலை மீன் வந்து $7 1 கிலோ. நல்லா இருந்துச்சு, சூரையும் இருந்துச்சு. இது சூரை $5 சொன்னாங்க, ஆனால் ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து 5 வள்ளி 6 வள்ளி 7 வள்ளி, அதோட இதுக்கு ஏற்ற குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. 2 கிலோ வாங்கியிருக்கிறோம். இந்த கார மீன் 2 கிலோ. எல்லாருமே ஆளாளுக்கு 2 கிலோ அந்த மீன் வாங்கிட்டோம். நிறைய மீன் இருக்குது, ஆனால் இந்த மீனெல்லாம் இது வரைக்கும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டதில்ல. ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும். எல்லாம் ஆசை தான் வாங்கி சாப்பிட மீன். நம்ம வாங்குற 10 கிலோ 15 கிலோ மீனுக்கெல்லாம் இது கட்டுப்படி ஆகாது. நமக்கு ரேட்டு கம்மியாகவும் இருக்கணும், ப்ளஸ் நம்ம ஊர் மீனாக இருந்தால் ஓகே தானே. ஒரு மத்தி மீன், சூரை மீன், சாலை, அயலை அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் ஓகே தான். இதெல்லாம் மீன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, எப்படி இருக்குன்னு தான் தெரியல. 1 கிலோ வந்து $7 சொன்னாங்க, ஆனால் இந்த ரேட்டுக்கு நார்மலாக இந்த மீனை போட மாட்டாங்க. இந்த மீன் ஆல்ரெடி நாங்கள் அங்கே எடுத்துட்டோம், இங்கே எவ்வளோன்னு தெரியலையே. ஆனால் எவ்வளோண்ணா இது மீன்? $7. $7 சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டோம். நல்லா தான் இருக்குது மீன். சூரை மீன், சூரை தான் மெயினாக வாங்கணும். இந்த சூரை இல்லை, ஆளுக்கு 2 மீன். நான் வந்து 4 சூரை வாங்கிட்டேன். அவங்க எல்லாருமே வாங்கிட்டாங்க, 2 சூரை 3 சூரை ஆளுக்கு வாங்கிட்டாங்க. சங்கரா இருக்குது. சங்கரா வந்து 5 வள்ளி தான் 1 கிலோ. 5 வள்ளிக்கெல்லாம் ஓகே தான். ஆஸ்திரேலியாவில் வாங்கினா இப்படி ஒரு 7-8 வள்ளியெல்லாம் போட்டுருவாங்க. கனவா மீன் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு நாளைக்கு வாங்கி சமைக்கணும்.
இவங்க கொஞ்சமாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க ஹோல்சேலுக்கு வச்சுருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இந்த அயலை மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அயலை எல்லாம். அவ்வளோதான், மீன் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். எப்படியும் ஒரு 10-15 கிலோ மீன் வாங்கியிருப்பேன். ஆஹா, என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது. நாங்கள் உள்ளே போகும்போது, ஏன்னா நாங்கள் ஒரு 8-9 மணிக்கெல்லாம் 9 மணிக்கெல்லாம் உள்ளே போயிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் வேலை இருந்ததுனால சரி சீக்கிரமாக போவோமேன்னு போயிட்டோம். ஆனால் நாங்கள் போகும்போது உள்ள கூட்டமே இல்லை. லேட்டாக வர்றதான் ஓகே, ஆனால் லேட்டாக வரும்போது தான் நிறைய மீன் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் அதுக்காக இவ்வளோ பெரிய கூட்டம், கியூவை பாருங்க, எப்பா விடிஞ்சிரும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே இந்த கம்பெனி லோரி அந்த மாதிரி தான் வருவாங்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே. இப்போ நாங்கள் வந்து பஸ்லேயே வர்றதுனால சரி சீக்கிரமாக வந்துட்டு போகலாம், ஏன்னா நான் அடுத்த நாள் வேலை இருந்து அப்படின்னா சீக்கிரம் வந்துட்டான். அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, ஏன்னா சீக்கிரம் வந்தால் மீன் எடுத்து வைக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து இது எப்படி கரெக்டாக லொக்கேஷன் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது நான் வந்து க்ரீன் லைனில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எம்ஆர்டியில் இறங்கணும். லெஃப்ட் சைடு எம்ஆர்டியில் இறங்கிட்டு நம்ம ரைட் சைடு பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நீங்கள் அப்படியே நடந்து போனீங்கன்னா, அப்படியே நடந்து அந்த பக்கம் போனால் பஸ் ஸ்டாப் வரும். 98 பஸ் எடுக்கணும் அதுலேருந்து. இந்த ஸ்டாப்னு நினைக்கிறேன், அந்த பிஃபோர் ஜலான் ப்ரூ அது ஒரு ஸ்டாப் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டாப் தான். நான் கூகுள் மேப்பை பார்த்து தான் வர்றது. நீங்களும் மேப்பை போடுங்க, ஜுராங் ஃபிஷர் ரிப்போர்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா கரெக்டாக லொக்கேஷன் காமிக்கும். பஸ் வந்து 98, இந்த பஸ்ஸு தான். எப்படியும் ஒரு 15-20 நிமிஷம் ஆயிரும் இப்போ இறங்குறதுக்கு. பக்கத்துலேயே போய் இறங்கிடலாம். அங்கே இறங்கிட்டு ஆப்போசிட்டில் இறங்கி நடந்தீங்கன்னாலே அந்த போர்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வாட்டி போகும்போது ஒர்க் பெர்மிட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரினியூ பண்ணணும். அந்த இதை ஒரு மாதம் வரைக்கும் தான் அந்த இது நம்ம வந்து கார்டை வந்து டேப் பண்ணலாம். அதாவது நம்மளோட ஒர்க் பெர்மிட்டை டைரெக்டாகவே ஸ்கேன் பண்ணி உள்ளே போகலாம். ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா திரும்ப ஒரு வாட்டி ரினியூ பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே போகலாம். அதனால் கண்டிப்பாக ஒர்க் பெர்மிட் தேவை எப்போ வந்தாலும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.